கல்யாணத்தப்ப அழுகுறாங்க சார். அவங்கள பார்த்து எனக்கு அழுவு வருது. கேட்டா ஃபீலிங்ஸ்ல தான் அழுகுறாங்களான்னு கேட்டா, சிவன் பாடல்லாம் பாடுனாங்க. எனக்கு ஒரு மாரி ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. அழுவுறேன், மறந்துட்டேன்னு சொல்றாங்க. இவங்களாச்சும் ரீசன் சொல்றாங்க. ஃபேமிலி பார்க்குறாங்கன்னு. இவங்க மறந்துட்டு மிஸ் பண்ணல. அந்த டைம்ல சீரியஸா நான் இந்த பூமியிலே இல்ல. அது 10 இயர்ஸ் மோஸ்ட் அவைட்டட் மொமெண்ட். நான் ரொம்பவே 10 வருஷம் சந்தோஷமா காதலா நீங்க? ஆமா சார். அது அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் வர எல்லா எனக்கு ஃபங்க்ஷனுக்கும் அப்புறம் சொல்லி சொல்லி காமிக்கிறேன். நீ பண்ணாம எல்லா போயிட்ட. ஷூட்லயும் ரீல்ஸ்லாம் வரும் சார். பார்த்துட்டு பாரு, நீ பண்ணாம போயிட்ட, நீ பண்ணாம போயிட்ட. நீங்க உங்க வீட்ல யாருக்கு காதல் கல்யாணத்துக்கு வேண்டாம்னு சொன்னது யாரு? அவங்க வீட்லயா? இல்ல எங்க வீட்ல எதுவும் எந்த ஒரு அப்போசிஷன் இல்ல. எங்க வீட்ல தான் சொன்னாங்க சார். அவங்க வீட்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சப்போர்ட் தான். ஆமா, அவங்க தான் பாண்டிச்சேரியில எங்க வேணா கூட்டு போ பொண்ணுன்னு சொல்லிட்டாங்களே. அப்படி இல்ல. அப்படி இல்ல சார். அவங்க வீட்ல வந்து பையன் எடுத்த முடிவு கரெக்டா இருக்கும் அப்படின்னு. எங்க வீட்ல எப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷனா இருக்கும், ஸ்கூல் டைம் அப்படின்றதுனால. நீங்க அப்போ எந்த வருஷத்துல இருந்து காதலிக்கிறீங்க? நாங்க 2013ல இருந்து. அப்ப என்ன படிச்சிட்டு இருந்தீங்க? நான் 9th முடிச்சிருந்தேன். அவங்க 12th முடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா 2010ல இருந்தே அவங்கள ஒன் சைடா லவ் பண்றேன். அவங்க 6th படிச்சிருந்தாங்க, நான் 9th படிச்சிருந்தேன். ஓ, சேம் ஸ்ட்ரீட்ல. அதுக்கு கூட அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது சார். அவங்களுக்கு தெரியும். அவங்க லாஸ்ட் அந்த 1 இயர்ல தான் தெரிய வரும். சத்தமா பேசு. லாஸ்டா 1 இயர்ல தான் அவங்களுக்கு தெரிய வரும். இது இந்த பாண்டிச்சேரிக்குள்ள எதிர் வீடு தான் சார். எதிர் வீடு, சேம் ஸ்ட்ரீட்ல. அப்போ சேம் ஸ்கூல். இல்ல இல்ல. சேம் ஸ்கூல்ல ஆப்போசிட் ஹோம். ஓகே. அப்போ மேலலாம் வந்து மாடியில நின்னு பாக்குறது, ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அப்படிதான் பார்த்தாங்க. அப்புறமா பேச ஆரம்பிச்சு அவங்கள நானே பார்க்கணுன்றதுக்காக மாறி போயிட்டேன். அப்புறம் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம் ஆக்சுவலா. கணவன் வந்து மனைவி கேட்ட முத்தத்தை கொடுக்க தயங்குவதற்கு வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? சார் ஆக்சுவலி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, பட் அவர் பண்ணல. நிறைய வாட்டி சொன்னேன். இல்ல எனக்கும் தெரியல, நான் கேட்ட அவரும் வந்து நான் பிஸியா இருந்ததால மறந்துட்டேன் அப்படின்ற ஒரு கல்யாண ரீசன். சரிக்கு என்ன பிஸி? ஒரு தாலி கட்டிட்டு முத்தம் நான் இது கொடுக்கணும். சமையல் பார்த்துட்டு இருந்தேன், வேன் வரதை பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து என்னன்னா லைட்டாக அவங்க சொன்ன மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என்னாச்சுன்னா வந்து செகண்ட் நோட்